வடகாஞ்சி தெங்காஞ்சி காஞ்சிபுரம் விட்டு கம்பேர் போய் கழுதெட்டு பண்ணிருவி கைப்பிடிச்சி வந்த நாடு கரிராமங்கவல்லி மாதிரி அமரு கொண்டு வந்த நாடு தேக்கியல் எல்ல குத்தி தேக்கி அமரு கொண்டு வந்த நாடு சின்ன பெரிய அண்ணன் நடுன்னு 3 பேரும் தங்கக்குள்ள கொண்டு வைங்க வெகுமான பத்து வைங்க. சித்த மருத்துவம்னு சொல்லும் பொழுது நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் 5000 வருடத்துக்கு மேலான பழமையான ஒரு மருத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நம்ம தமிழ் பண்பாட்டோடு ஏய்ந்த ஒரு மருத்துவம். நோய்களை மட்டும் குணமாக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த நோய்கள் வருவதற்குண்டான ஒரு விஷயத்தை சித்தர்கள் சொல்லியிருக்க, வருவதற்கு உண்டான நெறிமுறைகளை, அதாவது வருவதற்குண்டான விஷயங்களை தவிர்க்கும் மூலமாக அந்த நோய்கள் வராமலே நம்ம செய்ய முடியும். அதெல்லாம் நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று நாம் அதை சொல்லுகிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் சில வகையான வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பல நாட்களாக நம்ம இந்த காணொலியில பேசி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பேசும் பொழுது உங்களுக்கு அவர்கள் ஒரு மனிதன் காலையில் எழுகின்ற அந்த நாள் முதல் இரவு அந்த படுக்கின்ற அந்த வரையிலும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெள்ள தெளிவாக அவர்கள் ஒன்றை ஒன்றாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த விஷயங்களை நாம் பின்பற்றி வந்தோம் என்று சொன்னால் நோய் என்று ஒன்று வருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த விஷயங்களை தொன்று தொட்டு நம்ம அந்த முன்னோர்கள் அப்படித்தான் கடைபிடித்து வந்தார்கள். அப்படி கடைபிடித்து வரும் பொழுது அவர்களுக்கு நோய் என்ற ஒன்று வருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லாமல் இதுவரை இருந்தது. ஆனால் சமீப காலமாக ஒரு 25 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்பு வரையெல்லாம் இது இவ்வளவு நோய்கள் கிடையாது. அந்த நோய்கள் எல்லாம் அந்த உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் நெறிமுறைகள், இந்த மாதிரியான சித்தர்கள் வகுத்து கொடுத்த அந்த விஷயங்களை எல்லாம் நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு வழி வழியாக அதை பின்பற்றியதன் விளைவாக அந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது. புரியுதுங்களா? இப்ப இந்த காலகட்டங்களில் இந்த நோய்கள் எல்லாம் இவ்வளவு வேகமாக வருகின்றன. அதே மாதிரி நோய் இல்லாத மனிதர்களே இல்லை என்கிற அளவுக்கு அந்த நோய்கள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. அதற்கு காரணம் என்ன சொன்னால், அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை, அதாவது சித்தர்கள் வகுத்து கொடுத்த அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை, அந்த விஷயங்களை, அந்த நோயில்லா ஒரு பெருவாழ்வு வாழக்கூடிய அந்த வகுத்த அந்த நெறிமுறைகளை நம்ம பின்பற்றாததன் விளைவாகத்தான் இந்த நோய்கள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அப்படிங்கிறது நாம அடிக்கடி சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா பல்வேறு வகையான மேடை நிகழ்ச்சிகளிலும் சரி, இது மாதிரியான காணொலி நிகழ்ச்சிகளிலும் சரி, நம்ம அதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே உணவு, உடற்பயிற்சிகள், இது மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக பேசி வருகிறோம். அப்ப அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்லிக்கிறார். அப்படித்தான் நம்ம வாழ்ந்தோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்ப அந்த கலாச்சார மாறுபாடுகள், கலாச்சார சீர்கேடுகள் ஆகியவற்றின் விளைவாக இப்ப அந்த சீர்கேடு அடைந்து அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்றாததன் விளைவாகத்தான் இவ்வளவு நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம அந்த குளிக்கின்ற முறைகள், புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த உடற்பயிற்சி செய்கின்ற முறைகளை எல்லாம் நம்ம பேசியிருந்தாலும் இப்ப நம்ம எப்படி குளிப்பது என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க பேச போகிறோம். அதாவது காலையிலிருந்து இரவு வரை வருகின்ற அந்த அத்தனை விஷயம் நாம் சொல்லும் பொழுது, காலை எழுகின்ற அந்த விஷயங்கள், காலை கடன்கள், அதே மாதிரி அந்த உடற்பயிற்சி செய்கின்ற முறைகள், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேசுகின்ற தலைப்பு, அதாவது குளித்தல், அதாவது நீராடுதல் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஆகவே பெரும்பாலும் நீராடுதல் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, சில பேரு நீராடுதல் அப்படிங்கிறது, குளிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சில நபர்கள், சில நண்பர்கள் எல்லாம் மாலை வேளைகளில் குளிப்பதாக வைத்திருக்கிறார்கள். அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க. காலையில குளிக்கிறது இல்ல, வேலைக்கு போயிட்டு வந்து மாலையில குளிக்கின்ற ஒரு தன்மையெல்லாம் சில பேர் இடத்துல இருக்கின்றது. ஆனால் சித்தர்கள் இந்த விஷயத்துல அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா, காலை குளித்தது, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாவது நாம குளிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நம்மளால சூரிய உதயத்துக்கு முன்பு நம்மளால குளிக்க முடியல கூட காலையில் குளித்தல் நன்று என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி குளிக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற பயன்கள் கிடைக்கின்றன அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் குடிக்கும் பொழுது தேக பலம், உடல் வந்து நல்ல பலமாகக்கூடிய ஒரு தன்மை, உடலுக்கு ஒரு ஒளி ஏற்படுகின்ற தன்மை, அதே மாதிரி உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகின்ற தன்மை, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுகின்ற தன்மை, உடலில் இருக்கின்ற கழிவுகள் வெளியேறுகின்ற தன்மை, இதெல்லாம் காலை வேளைகளில் குளிக்கும் பொழுது அது உடனடியாக நடக்கும். அப்ப காலை வேளைகளில் நீங்கள் குளிக்கும் பொழுது பசி உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா உடலில் இருக்கின்ற அந்த மலினங்கள் எல்லாம்
வெளியேறுகின்ற அந்த காரணத்தினால் பசி உங்களுக்கு அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். அப்ப இயல்பாக உங்களுக்கு பசி ஏற்படுகின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கும். அப்ப நீங்க சாப்பிடும் பொழுது அந்த உணவானது முழுமையாக ஜீரணமாக்கப்பட்டு முழுமையான அந்த சத்துக்கள் எல்லாம் உடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்கின்ற ஒரு வாய்ப்பை நீங்கள் மிக வெகு சீக்கிரமாகவே அதை பெறுவீர்கள். அப்ப உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள். சரி, ஏன் குளிக்க வேண்டும் என்று சில பேர் கேள்வி கேட்பார்கள். புரியுதுங்களா? மனிதன் எதுக்கு குளிக்கணும் அப்படி எல்லாம், ஆடு மாடுகள் எல்லாம் குளிக்கின்றதா என்பது இந்த போன்ற அந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் சில பேர் கேட்பார்கள். அதற்கு நாம் என்று என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்ம தினந்தோறும் குளிப்பதனால் ஏன் குளிக்க வேண்டும் என்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தினந்தோறும் நம்ம வேலைகளுக்கு போகிறோம், வேலைகளை செய்கிறோம், உடல் உழைப்பு செய்கின்ற நபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்படி வேலைகள் அவர்கள் செய்யும் பொழுது உடலில் இயல்பாகவே வேர்வை வெளியேறுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். அப்ப இயற்கை சூழலில் இருக்கின்ற அந்த தூசுகள் எல்லாம் மேலே படுகின்ற ஒரு தன்மை இருக்கும், வேர்வை உருவாகும். அப்ப அந்த வேர்வையோடு அந்த தூசுகள் எல்லாம் சேரும் பொழுது அந்த மலினங்கள் எல்லாம் அந்த தூசோடு கலந்து அப்படியே இருக்கும். அப்ப அது வெளியேற்றாகவிடில் அந்த உடலுக்குள் அந்த மலினங்களாவது வெளியேற்றாத ஒரு தன்மை இருக்கும். ஏன்னு சொன்னால் மேலே படிந்திருக்கின்ற அந்த மலினங்கள் வெளியேறினால் அடுத்த மலினங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கும் உடலில் இருந்து. அப்ப வேர்வை வரும்பொழுது அப்ப இங்க அப்படியே குளிக்காம இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த வேர்வை வருகின்ற அந்த நுண்ணிய துளைகளை எல்லாம் அடைபட்டு அப்ப அந்த மலினங்கள் எல்லாம் ரத்தத்திலே கலக்கின்ற ஒரு தன்மை எல்லாம் ஏற்படுகிறது. இப்ப நீங்க சில நாட்கள் குளிக்காமல் இருந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்ப அந்த மலினங்கள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து 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 அது ரொம்ப ஒரு சுகவீனமான ஒரு ரத்தமாக மாறி அங்கங்கே ஒரு திமிர் உண்டாகும். திமிர் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு சொறி சிறகு இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அங்கு தோள்களிலே உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அப்ப உங்க உடம்பு இயல்பாக இருக்காது, எங்க பார்த்தாலும் அரிப்பு ஏற்படும். புரியுதுங்களா? அப்ப ரத்தமும் கெட்டு போகும். அப்ப உடலில் அங்கங்கே கொப்பளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அப்ப உடல் புத்துணர்ச்சியாக இருக்காது. அப்ப உடலே புத்துணர்ச்சியாக இல்லாத பொழுது உடலின் மேற்பரப்பு பகுதியானது அப்படி இருக்கும் பொழுது உடலில் காணப்படுகின்ற உள்ளுறுப்புகளும் புத்துணர்ச்சியாக இருக்காது. புரியுதுங்களா? அப்படி புத்துணர்ச்சியாக இருக்காத ஒரு காரணத்தினால் உடல் பலகீனம் அடையும். அதாவது உண்ட உணவு சரியாக ஜீரணமாகாது. அந்த உணவு ஜீரணமாகாத பொழுது அந்த உணவு குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு சீராக உறிஞ்சப்பட்டு அது ரத்தத்தில் கலக்காது. அப்ப உங்களுக்கு உடல் பலகீனமாகும். உடல் பலகீனமாகும் பொழுது நீங்க எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது. எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் பாருங்கள், யார் ஒருவர் குளிக்காமல் அப்படியே இருக்கிறார்களோ அவர்கள் சோம்பேறிகளாகத்தான் கண்டிப்பாக இருப்பார்கள். நீங்கள் அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுவார்கள், நான் எனக்கு சோம்பேறித்தனம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இயல்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த மலினங்கள் வெளியேறாது. தினந்தோறும் அந்த அழுக்கானது வெளியேறாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் இயல்பாகவே வந்துவிடும். அப்ப உள்ளுறுப்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக இயங்காது. இத்தனை விஷயங்கள் அதில் இருக்கிற நாம் உங்களுக்கு புரிகின்ற வகையில் கொஞ்சம் மேலோட்டமாகத்தான் எதிராக சொல்கிறோம். இன்னும் நம்ம ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இதுல பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படக்கூடான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. எனி இன்ஃபெக்ஷன் ஈஸி அட்டாக் ஆயிரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்ற அந்த நபர்களுக்கு பாத்தீங்கன்னா சொறி சிரங்கு மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப தினந்தோறும் குளிக்கின்றதன் காரணமாக நோயில்லா ஒரு பெருவாழ்வை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் நாம் தெளிவாக சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஏன் நம்ம குளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காரணமே இந்த அந்த வினாவுக்கு விடையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்ப நீங்க அந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தினந்தோறும் நன்றாக குளிக்க வேண்டும். அதுவும் காலை வேளைகளில் குளிக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, காலை வேளைகளில் நீங்கள் குளித்து போகிறீர்கள், உங்களுடைய வேலைப்பளு காரணமாக உடலில் நிறைய வேர்வைகள் வருகிறது, அல்லது உடல் உழைப்பு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான வேர்வை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் வீட்டுக்கு இரவு வேளைகளில் மாலை வேளைகளில் வரும் பொழுது மீண்டும் அங்க அவயங்கள் எல்லாம் நன்றாக கழுவிடலாம் அல்லது குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலை வேலை ஒரு முறை குளிக்கலாம். அப்போ உங்களுக்கு உடம்பானது லேசாகிறது, உடலில் இருக்கின்ற மனிதங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த குளிப்பதன் மூலமாக ஏற்படுகிறது. அப்ப அந்த பயன் என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளிப்பதனால் பல்வேறு வகைகளில் அந்த பயன்கள் விளைகின்றன. அப்ப உடலில் இருக்கின்ற அந்த வெப்பமானது குறைகிறது. ஏன்னா உடல்ல ஒரு
வெப்பம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வெப்பத்தை குறைக்கின்ற ஒரு தன்மையைத்தான் நமது மூச்சு காற்றும் செய்கிறது. அப்புறம் வியர்வையும் செய்கிறது. அப்புறம் உடலில் காணப்படுகின்ற யூரின் இருக்கிறீங்களா, யூரின் வழியாகவும் அந்த வெப்பத்தை தணிப்பதற்குண்டான ஒரு வேலையும் இந்த உடலானது செய்கிறது. அப்ப இந்த மூன்றின் விஷயங்களின் வழியாகவும் அந்த வெப்பமானது சீராக்கப்படுகிறது. அப்ப நீங்க மூச்சு காற்றை பார்த்துங்க, உள்ள இருக்கிற காத்து வெப்பமா இருக்காது, குளிர்ச்சியாகத்தான் இருக்கு. வெளியே இருக்கின்ற காற்று பாருங்க ஹீட்டா இருக்கும். அதே மாதிரி யூரின் பாருங்க, உங்களுக்கு ஹீட்டா சூடா தான் இருக்கு. நீங்க வேணா கால் மேல விட்டு பாருங்க, சூடா இருக்கும் லைட்டா. அதே மாதிரி வியர்வையும் அதை போல. இப்படி தோலும் அந்த வேலையை செய்கிறது, சிறுநீரகம் அந்த வேலை செய்கிறது, அப்புறம் அந்த நுரையீரலும் அந்த வேலை செய்கிறது. அப்ப உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் என்பது ரொம்ப உயர்வாக இல்லாமல் ரொம்ப தாழ்வாகவும் இல்லாமல் இயல்பாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த ஃபங்க்ஷன் ஆனது உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. அப்ப அந்த ஃபங்க்ஷன் நல்லா அந்த உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தினந்தோறும் குளித்தாக வேண்டும். அப்ப அந்த குளிப்பதிலும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த உடல் வெப்பம் குறைகிறது. இந்த உறுப்புகளினுடைய புத்துணர்ச்சியின் காரணமாக விரைவாக செயல்படுகின்ற காரணமாக அந்த வேலைகளை செய்யும் பொழுது அந்த வெப்பமானது குறைகிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இயல்பாக இருக்கின்ற ஒரு உடம்பை நீங்கள் பெறுகிறீர்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, ரத்தத்தில் மலினங்கள் அதிகம் சேராமல் இருக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த குளிப்பதன் மூலமாக கிடைக்கிறது. ஆகவே இவ்வளவு பயன்கள் அந்த குளிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த குளிப்பதனுடைய அவசியத்தை தான் நம்ம சித்தர்கள் எல்லாம் வலியுறுத்திருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் அன்றாட வேலைகள். இதுல இது ஒரு பெரிய விஷயமா நீ நினைச்சுக்கிட்டு ஏன் குளிக்கணும், எதுக்கு குளிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பது, அதற்கு ஏதாவது ஒரு பதிலை பெறுவது மற்றவர்களிடத்திலே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம போகாமல் நம்ம குளிப்பது அப்படிங்கிற முறையில் நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியமான ஒரு உடலாக இருக்கும். அதற்குத்தான் நம்ம சில வகையான விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறோம். ஆகவே இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த குளிப்பதனால் ஏற்படுகின்ற இந்த பயன்களை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப அந்த குளிப்பதனால் இத்தனை பயன்கள் நமக்கு விளைகின்றன. ஆகவே இந்த குளிப்பது என்பது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குளிர்ந்த நீரால் நம்ம குளிக்கலாம். அதாவது இயல்பான நீர், அதாவது ரொம்ப சூடாக இருக்கணும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும். இயல்பான நீரால் நம்ம குளிக்கலாம். அந்த நீரானது நம்ம பெரும்பாலும் சில பேர் கழுத்து வரைக்கும் தான் சில பேர் குளிப்பாங்க. அப்படி கழுத்து பகுதி வரைக்கும் குளிக்காமல் குளித்தீங்கன்னு சொன்னால் உடலில் இருக்கின்ற அந்த சீனங்கள், அதாவது அந்த அதாவது என்ன சொல்வது, அதாவது உடல் அதில் இருக்கின்ற அந்த தோடங்கள் எல்லாம் தலைப்பகுதிக்கு போய் அங்கேயே பல நோய்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால குளிப்பது என்று சொன்னாலே தலை முதல் உச்சி முதல் உள்ளங்கால் வரைதான் குளிப்பது. புரியுதுங்களா? அப்பதான் உங்கள் அந்த வாதப்பித்த கபம் என்கின்ற அந்த விஷயமானது இயல்பாக தத்தமது நிலையில் இயங்கும். அப்படி இயங்கினால்தான் உடலுக்கு நோய் என்று ஒன்று வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது. புரியுதுங்களா? நீங்க சில பேர் கழுத்து வரைக்கும் நீங்க குளிச்சுட்டு விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்பதான் தலைக்கு அந்த தோடங்கள் எல்லாம் ஏறி உங்களுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் செய்து விடும். அப்ப நோய் நிலைமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம தலை முழுவதும் தான் நம்ம அதை குளிக்க வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இயல்பாக இருக்கிறவர்கள் இந்த சாதாரண நீரிலே நம்ம குளிக்கலாம். அதாவது வயதான முதியவர்கள், குழந்தை பருவர்கள், பாலர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் ஊற்றவர்கள், பலகீனமானவர்கள், இது மாதிரியான குளிரை தாங்க முடியாதவர்கள், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெந்நீர்ல நம்ம குளிக்கலாம். புரியுதுங்களா? வெந்நீர்ல குளிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த உடல் பலம் கொடுக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த வெந்நீரை நம்ம தலைக்கு குளிக்கும் பொழுது உங்களுக்கு தலையில் இருக்கின்ற உறுப்புகளுக்கும் கண்களுக்கும் முடிக்கும் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்துகிறது என்பது உண்மை. ஆனால் நம்ம வெந்நீர்ல நம்ம தலைக்கு குளிக்காம நம்ம முகம் வழியாக நம்ம குளிக்கும் பொழுது உங்களுக்கு அத்தனை பயன்களும் இந்த வெந்நீரின் மூலமாக கிடைக்கிறது. தலைக்கு வேணுமான சொன்னா கொஞ்சம் இளவெந்நீர்ல நம்ம குளிச்சுக்கலாம். ரொம்ப ஹாட்டா குளிக்காம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்ப ரொம்ப சூடாகவும் இல்லாமல் வெயில்ல எப்படி வச்சா ஒரு தண்ணி இருக்குமோ அது மாதிரியான வெது இருக்கின்ற அந்த பக்குவத்தில் அதை தலைக்கு நம்ம குளித்துக் கொள்ளலாம். ஆகவே இப்படித்தான் நம்ம குளிக்கின்ற முறையாக இருக்கின்றது. இன்னும் சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால், நம்ம தினந்தோறும் அருகில் ஏதாவது நதியோ அல்லது ஆறுகளோ அல்லது கடல்களோ இருந்துச்சுன்னா அங்க குளிக்கலாம். கடல்களில் உப்பு நீராக இருக்கும், அங்க குளிச்சுட்டு நம்ம இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அங்க குளிப்பது ஒரு பழக்கமாகிவிடும். அப்ப நீர் நிரம்பிய நிலைகளில் இருக்கின்ற அந்த இடங்களில் எல்லாம் நம்ம குளிக்கலாம். அதிலும் குறிப்பாக நதிகள், ஆறுகள் எல்லாம் குளிப்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி உங்களால அந்த ஆற்றில் போய் உங்களால் குளிப்பதற்கு உண்டான நேரம் போதவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு 8 அடி அகலம் நீளமுள்ள ஒரு தொட்டி போன்று செய்து அதிலேயே 3 அடி ஆழம் செய்து அதில் நீர் நிரப்பி அதிலேயே நுழைந்து நம்ம நல்லாக குளித்துக் கொள்ளலாம்.
அப்ப உங்களுக்கு பாடி ஃபுல்லும் உங்களுக்கு அந்த வெப்பத்தை வெளியேற்றுகின்ற ஒரு தன்மை, உடல் புத்துணர்வாக்குகின்ற தன்மை, அப்படி அந்த அந்த தொட்டிகள் குளிக்கும் போது ஏற்படும். அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டப்புலாம் வச்சிருக்கிறோம், பாத்து டப்புலாம் வச்சிட்டு இருக்கிறோம். அதுலயும் நம்ம குளிக்கலாம். அதுல வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னால் உடல் முழுவதும் அந்த தண்ணீரில் அமிழ்தி இருக்கும் பொழுது, அப்ப நம்ம பாடியானது நன்றாக ஒரு புத்துணர்வு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் ஸ்விம்மிங் வந்து செய்வது, நீச்சல் செய்வது உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்லாம் நம்ம சொல்லி, ஆனால் அப்படி குளிக்கலாம். புரியுதுங்களா? சரி, அது உங்களால அதாவது இது செய்ய முடியல அப்படின்னா நம்ம தலைக்கு நம்ம மொண்டு ஊத்தி அப்ப அந்த மாதிரியான விஷயங்களையும் நாம் குடிக்கலாம். அதே மாதிரி உடலுக்கு நம்ம தோலுக்கு அந்த உடலுக்கு நம்ம சோப்பு இப்பெல்லாம் அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். அந்த சோப்பை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் மேனி வந்து கெட்டு விடுகிறது, ஸ்கின் வந்து கெட்டு போகிறது அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பதிலாகத்தான் நம்ம பல்வேறு வகையான மூலிகை பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன. அதே புரியுதுங்களா? அதை நாம் பயன்படுத்தி அந்த விஷயங்களை நாம பயன்படுத்தலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பச்சைப்பயிறு மாவு போட்டு நம்ம குளிக்கலாம், அல்லது பாசிப்பயிறு மாவு, அதே மாதிரி கடலை மாவு, அல்லது இது மாதிரியான பயிர் வகைகளை அதே மாதிரி நம்மளதுல வெட்டி வேர், விளாமச்சி வேர், கோரைக்கிழங்கு, இது மாதிரியான பல்வேறு வகையான அந்த மூலிகை சரக்குகளை சேர்த்து சில குளியல் சூரணம் எல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. அதை வாங்கி நம்ம உடலுக்கு தேய்த்து இந்த சோப்புக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தலாம். ஆகவே இப்படி பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கின்ற அந்த தோலும் மினுமினுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அப்புறம் எனி இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது அந்த மூலிகையே உங்களுக்கு மருந்தாக செயல்பட்டு அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் இந்த பவுடர் குளியல் சூர்ணமானது செய்கிறது. அப்படி நாம அந்த சூர்ணத்தை பயன்படுத்தி நம்ம குளிக்கலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இது குளிக்கிற ரைட்டு. இப்ப குளிக்கும் பொழுது பெண்களுக்கு நம்ம தேய்ப்பாக என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் குளிக்கிறது, மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறது நம்மளுடைய பெண்களுடைய பண்பாட்டு முறையாக இருந்து இருக்கிறது. அந்த மஞ்சளை தேய்த்து குளிப்பதனால் என்ன பயன்கள் விளைகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு மேனியில் இருக்கின்ற அந்த கற்றாழை வாசம், இது போன்ற விஷயங்கள், அதே மாதிரி முகத்தில் வளர்கின்ற தேவையில்லாத முடிகள், கை கால்களில் வளர்கின்ற தேவையற்ற ரோமங்கள், இதெல்லாம் வந்து சுத்தமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காகத்தான், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கிருமி நாசினி, ஆன்டி அதாவது ஆன்டிசெப்டிக் ஆக்ஷனுடைய ஒரு தன்மை இருக்கின்றது மஞ்சளுக்கு. அப்ப எந்த ஒரு நோயும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் அந்த மஞ்சள் செய்கிறது. இயல்பாகவே பெண்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் ஒரு இம்யூனைசேஷன் உடைய பவரும் மற்ற மேன் பவரும் அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். அந்த பவர் தன்மையில அப்படி குறைவா இருக்கும் பொழுது எளிதாக அவர்களுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, இந்த இன்ஃபெக்டிவ் டைப் டிசீஸ் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மஞ்சளானது அவர்களுக்கு செயல்படுகிறது, மஞ்சள் செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்த இதை செய்யும் பொழுது உடலில் இருக்கின்ற அந்த வேர்வை வாசம், மற்ற வாசங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறது. அது மட்டும் இல்லாமல் உடலில் தேவையற்ற ரோமங்கள் குறைகிறது, தேவையற்ற ரோமங்கள் வளராமல் தடைபடுகிறது. இது இத்தனை விஷயங்கள் அதில் நடக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா, நவநாகரிக உலகில் பெண்கள் எல்லாம் மஞ்சள் தேய்த்து குளிப்பது அரிதாகத்தான் இருக்கின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, இப்ப வெறும் இந்த மாதிரியான சோப்புகள், அதே மாதிரி கிரீம்களை வாங்கி அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அழகை தாங்களே கெடுத்துக் கொள்கின்றனர். ஏனென்று சொன்னால், மஞ்சள் என்பது உங்களுக்கு ஒரு உடலுக்கு ஒரு பொன்னிறத்தை தரக்கூடிய, ஒரு மேனி பளபளக்கக்கூடிய ஒரு தன்மை மஞ்சளுக்கு இருக்கிறது. அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும் அல்லது விராலி மஞ்சளாக இருக்கிறது, எந்த மஞ்சளாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மேனிக்கு ஒரு பளபளப்பையும் ஒரு பொலிவையும் தரக்கூடிய ஒரு தன்மை அந்த மஞ்சளுக்கு இருக்கின்றது. அந்த மஞ்சளுடைய மகத்துவத்தை பெண்கள் உணர்ந்து இனிவரும் காலங்களிலும் அதிகமான பெண்கள் இந்த மஞ்சள் குளியலை அவர்கள் தினந்தோறும், ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி தான் குளிப்பார்கள், ஒவ்வொரு பெண்களும். அதை நம்ம பார்த்திருக்கிறோம் நடைமுறைகளில் எல்லாம். ஏன்னா மஞ்சள் தூள் குளிச்சுட்டு வந்தாவே அவங்களுக்கு உடல் ஒரு பொலிவு வருகின்ற ஒரு தன்மை எல்லாம் முகத்திற்கும் சரி, மற்ற ஸ்கின் போன்ற விஷயங்கள் எல்லாம் பொலிவு தரக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இப்ப மஞ்சள் தேய்ச்சி குளிக்காத விளைவாகத்தான் இப்பொழுது ஏகப்பட்ட ஸ்கின் டிசீஸ், இது மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷனா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே அதை நீங்கள் மீண்டும் அந்த மஞ்சளை தேய்த்து குளிக்கின்ற அந்த மஞ்சள் நீராடுதல் போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இப்ப சொன்ன அந்த நோய்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகிறது. புரியுதுங்களா? இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா,
பெரும்பாலும் நம்ம குளியலுக்கு நம்ம சில வகையான விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். அப்ப உடலுக்கு பாத்தீங்கன்னா கடுக்காய் தோல், அதே மாதிரி நெல்லிப்பருப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள், வேப்பம்பித்து, மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்ல பசும்பாலை நல்லா வேக வச்சு அந்த இதை எடுத்து நம்ம உடலுக்கு தேய்ச்சி நம்ம குளிக்கும் பொழுது நல்ல ஒரு தேகத்தையும் நல்ல ஒரு அமைப்பு, அதாவது ஸ்கின்னுக்கு ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த செய்முறையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதை செய்து நம்ம உடலை தேய்த்து குளிக்கும் பொழுது அத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு குளியல் செய்முறையாக இந்த பால்ல சேர்ந்து செய்ய அந்த விஷயமானது இருக்கின்றது. ஆகவே இதையும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் தலைக்கு குளிப்பதே அது அரிதாக இருக்கின்றது. புரியுதுங்களா? தலை குளிக்கிறது என்பது பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை நம்ம தலை குளிக்க வேண்டும் என்று சித்தர்கள் அறிவிட்டு கூறியிருக்கிறார்கள். அப்ப அந்த வாரத்துக்கு 2 முறை மட்டுமல்ல, மாதத்துக்கு 1 முறை கூட இப்ப யாரும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதில்லை, உடலுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது. ஏன்னா எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. சித்தர்கள் அதை நமக்கு வழங்கி இருக்கின்றன. அதில் எண்ணற்ற பயன்கள் கிடைக்கின்றன. ஏனென்று சொன்னால் அதை நம்ம தொன்று தொட்டு நம்ம அந்த எண்ணெய் குளியலை அடிக்கடி நம்ம செய்து வந்தோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த எண்ணெய் குளியலை யாருமே செய்வதில்லை. அந்த எண்ணெய் குளியல் செய்யாததன் விளைவாகத்தான் இப்பொழுது அந்த தலையில் ஏற்படுகின்ற நோய்கள், அதே மாதிரி கால்களில் வருகின்ற சில வகையான நோய்கள் எல்லாம் வருகின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அந்த எண்ணெய் தேய்த்தல் குளிப்பதனால் என்ன பயன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் உங்களுக்கு முதல்ல புத்துணர்வாக்கப்படுகிறது. அதே மாதிரி தலைப்பகுதிக்கு அதே தலைப்பகுதியில் வருகின்ற பல நோய்கள் வராமல் போகிறது. அதே மாதிரி உடலுடைய வெப்பம் படிப்படியாக குறைகிறது. கண்கள் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை கண்களுக்கு அந்த எண்ணெய் குளியலானது கொடுக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில வகை நோயாளிகள், அதாவது அடிக்கடி தலைவலி வருபவர்கள், தீராத தலைவலியாக இருக்கின்ற அந்த நபர்களுக்கு அடிக்கடி எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தலைவலியே வராத ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது. அதே மாதிரி முடி வளர்ச்சி நன்றாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை அந்த எண்ணெய் குளியலானது கொடுக்கின்றது. அதே மாதிரி தலையில் ஏற்படுகின்ற அலோபீசியா ஏரியாட்டா, டேண்ட்ரஃப், அதே மாதிரி இன்னும் சில வகையான ஸ்கின் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் அந்த எண்ணெய் குளியல் செய்கிறது. இப்படி பல்வேறு வகைகளில் அந்த எண்ணெய் குளியலானது உங்களுக்கு பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உடலில் அந்த வாத பித்த கபம் என்ற அடிப்படையான விஷயமான அந்த நோய் நிலைகளை தத்தமது இயல்பான நிலையில் இல்லாமல் பிறழ்ந்து இருக்கும் பொழுது நோய் நிலைகள் ஏற்படுகின்றன. அப்ப அந்த வாத பித்த கபநாடிகள் தத்தமது இயல்பான நிலையில் இயங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த எண்ணெய் குளியலானது செய்கிறது. அப்ப உங்களுக்கு இந்த எண்ணெய் குளியல் மூலமாக இத்தனை பயன்கள் விளைகின்றன. புரியுதுங்களா? அப்ப தினமும் குளிப்பதனால, சாதாரணமாக குளிப்பதனால உங்களுக்கு இத்தனை பயன்கள் விளைகின்றன நம்ம சொல்லி இருக்கிறோம். என்ன பயன்கள் கிடைக்கின்றன. அதே மாதிரி எண்ணெய் குளியல் வாரத்துக்கு 2 முறை நாம் செய்யும் பொழுது அதன் விளைவாக என்ன பயன்கள் விளைகின்றன என்பதையும் நம்ம இப்ப சொல்லி இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப எண்ணெய் குளியலும் இந்த சாதாரண குளியலும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றன. இது ஒரு சாதாரணமாக விஷயம் தான். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வீடியோக்குள்ள பேசணும்னு அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நமது முன்னோர்கள் இது மாதிரி விஷயங்களை தொன்று தொட்டு செய்து வந்தனர். இப்பெல்லாம் அது யாருமே செய்யறதில்ல. ஏன்னா தினமும் சில பேர் குளிக்காம கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி அசால்ட்டா குடிச்சிட்டு விட்டுறாங்க. அதே மாதிரி எண்ணெய் குளியல் சில பேர் பார்த்ததே கிடையாது. அப்பொழுதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தீபாவளி இது மாதிரியான விசேஷமான நாள்களில் தான் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறார்கள். ஆனால் முன்பெல்லாம் வாரத்துக்கு 1 முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். அப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அவர்களுக்கு இத்தனை விதமான நோய்கள் வருவதில்லை. அப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்ப எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. புரியுதுங்களா? அப்ப அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதனுடைய பயன்கள் என்ன என்று நாம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி குளிப்பதில்லை. அதனாலதான் நம்ம இத்தனை நோய்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. புரியுதுங்களா? அப்ப எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் விளைவாக நமக்கு பெரும் பயன்கள் விளைகின்றன. அப்ப நம்ம அதை வாரம் 1 முறை அல்லது 2 முறையாவது நம்ம செய்வோம். பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு ஏற்ற நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அவர்கள் குளிக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரியான நாள்களில் ஆண்கள் குளிக்கலாம். இதுதான் நமக்கு ஒரு சிறப்பான இருக்கு. அதே மாதிரி பெண்கள் எப்பயுமே வெள்ளிக்கிழமை குளிப்பாங்க, ஆண்கள் சனிக்கிழமை குளிப்பாங்க. இதுதான் சனி நீராடுதல் நன்று அப்படின்லாம் அந்த பழமொழிகள் அதற்காகத்தான் வந்திருக்கின்றன. ஆகவே இப்படி நாம குளித்து அந்த நோய்களை எல்லாம் நாம் குணமாக்கி கொள்வோம். சரி, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம். இப்ப தலைக்கு தேய்ச்சி எண்ணெய் வச்சு நம்ம குளிக்கிறது, உடலுக்கு எண்ணெய் தேய்ச்சி எதை வச்சு நம்ம குளிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
நிறைய பேர் சோப்பை பயன்படுத்துகின்றனர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாம்பை பயன்படுத்துகின்றனர். ஆகவே அந்த இரண்டுமே உங்களுக்கு அந்த உடலுக்கு ஒவ்வாத ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருகின்றது என்பது நம்ம முன்பே சொன்னோம். அதற்கு நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது நம்ம அதுக்கு அரைப்பாக என்ன விஷயங்களை நாம பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சீயக்காய், புரியுங்களா? பியூரா இருக்கின்ற அந்த சீயக்காயை நம்ம எதுவும் கலக்காத, செயற்கையான கலப்புகள் கலக்காத ஒரு பியூரான சீயக்காயை நம்ம பயன்படுத்த வேண்டும். அல்லது உசிலந்தூள், அதாவது உசிலை மரத்தினுடைய இலைகள் இருக்குன்னா அதை எடுத்து அந்த தூளை அரைப்பாக பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இலுப்பை புண்ணாக்கு, இதை நாம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரியான பொருட்களை நாம தலைக்கு தேய்த்து குளிக்கும் பொழுது அது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அது உடலுக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் இன்னும் பல அந்த கண்களுக்கும் அது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக அந்த அரைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இதை பயன்படுத்தி நாம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நீங்க சோப்பையோ ஷாம்பையோ பயன்படுத்த தேவையில்லை, புரியுதுங்களா? அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் முன்பெல்லாம் அப்படித்தான் பண்ணாங்க. அரைப்பெல்லாம் பண்ணாங்க. உசிலந்தூளையும் நம்ம சீயக்காய் பவுடர்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்தி வந்திருக்கின்றோம். அப்படி பயன்படுத்தி வரும்பொழுது அவர்களுக்கு உடலில் எந்த விதமான ஒரு நோய்களும் இருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் அந்த விஷயங்கள் செய்தன, புரியுதுங்களா? அப்ப அதை நாம திறந்து வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறையாவது நம்ம அந்த எண்ணெய் குளியலை நம்ம செய்ய வேண்டும், புரியுதுங்களா? அப்புறம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் குளியல் யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிந்த தேகமாக இருப்பவர்கள், அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள், அப்புறம் ரொம்ப வயதான நபர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான விஷயங்களில் அவர்கள் ஈடுபடுகின்ற நபர்கள், அதாவது அடிக்கடி வெளியூருக்கு செல்கின்ற நபர்கள், இது மாதிரியான நபர்கள் அடிக்கடி அவர்கள் எண்ணெய் குளிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா அவர்கள் ஒரு சித்த மருத்துவருடைய மேற்பார்வையில் தான் அந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா எண்ணெய் வைத்து குளிக்கும் பொழுது என்ன பண்ணா அந்த நாளைக்கு உடல் பலகீனமாக இருக்கும். அப்ப அவர்கள் ஏற்கனவே பலகீனமானவர்கள் இதை தேய்த்து குளிக்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப ஒரு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப நீங்க ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் இதை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் செய்யலாமா வேண்டாமா என்பது போன்ற விஷயங்கள் அப்படி செய்ய வேண்டும். சரி, எண்ணெய் தேய்த்து குளிப்பது எப்படி ஒரு விதிமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன எண்ணெய்களை யூஸ் பண்ணலாம்னா பசு நெய்யை நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது ஆமணுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலாம், அதுக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம், எள்ளெண்ணெயை நம்ம நல்லெண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐங்கூட்டு நெய் என்று நமது சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. அந்த ஐங்கூட்டு நெய் அப்படிங்கிறது 5 வகையான எண்ணெய்கள் சேர்ந்த ஒரு எண்ணெய். அதை நாம பயன்படுத்தி நம்ம அந்த எண்ணெய் குளியலை நம்ம செய்யலாம், புரியுதுங்களா? சரி, எண்ணெய் குளியல் எப்படி செய்வது அப்படின்னா தலை முதல் சிரசு முதல் உள்ளங்கால் வரை நன்றாக தேய்த்து விட்டு காது 2 காதுகளுக்கும் 2 துளிகள் அதை விட்டு மூக்கு 2 துளிகள் விட்டு நன்றாக உடல் முழுவதும் மசாஜ் செய்து விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம போய் எண்ணெய் குளிக்கணும். எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது இளவு நீரில் நம்ம குளிக்க வேண்டும். அதாவது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. வெயில்ல வச்சு இது பண்ணா எப்படி தண்ணி இருக்குமோ அந்த மாதிரி தண்ணியில நம்ம குளிக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா மாந்தலைகளை அதை 4 3ஆக கட் பண்ணி அதுல போட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் அதுல அந்த மாந்தலைகள் எல்லாம் ஊறினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில நம்ம நீராடும் பொழுது உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு தன்மை கிடைக்கும், புரியுதுங்களா? அப்ப அரைப்புகளாக இப்ப சொன்ன அழைப்புகளை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அந்த நீராடி கழித்து முடிந்த பின்பு நம்ம எங்கேயுமே வெளியில போய் அலையக்கூடாது, பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடாது, அதே மாதிரி வெயிலில் ரொம்ப தெரியக்கூடாது, அதே மாதிரி தாம்பத்திய உறவு அந்த நாள்ல வச்சுக்க கூடாது. அதே மாதிரி உடல் பலகீனமாகின்ற செயல்களையும் நாம் செய்யக்கூடாது. குறிப்பாக பகலில் உறங்கக்கூடாது எண்ணெய் தேய்த்து குளித்து புரியுதுங்களா? அதே மாதிரி கண்களுக்கு வேலை கொடுக்கின்ற இந்த மொபைல் அதிகமாக பார்க்கின்ற பழக்கம், டிவிகளை அதிகமாக பார்க்கின்ற பழக்கத்தை அந்த நாளில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப என்னதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக ஏதாவது நினைத்துக்கொண்டு அல்லது புக்கு ஏதாவது படிச்சுக்கிட்டு நம்ம அமைதியாக இருந்துக்கலாம் அன்னைக்கு, புரியுதுங்களா? அப்ப இயல்பான வேலைகளை நாம் செய்து கொள்ளலாம். அதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அலையக்கூடாது, வெயில்ல அலையக்கூடாது. இது மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக செய்து வந்தோம் என்று சொன்னால் அதுக்குண்டான பணங்கள் நமக்கு சரியாக கிடைக்கும். சரி, எண்ணெய் தேய்த்து குளிப்புக்கும் பொழுது என்னென்ன உணவுகளை நாம தவிர்க்க வேண்டும், என்ன உணவுகளை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும்
அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அப்ப அந்த விதிமுறைகள் அடிப்படையில் நம்ம ஏன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது சில வகை உணவுகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளும் பொழுது அந்த உணவுகளின் மூலமாக நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. உடல் பலகீனம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்காக நாம அந்த பொருட்களை எல்லாம் அறவே தவிர்த்து விட்டு என்ன பொருட்களை நம்ம சொல்லி இருக்கிறோமோ அந்த பொருட்களை மட்டும் சாப்பிட்டால் உடல் நல்ல விலையில் ஒரு பலமுன்னான உடலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சி மிகுந்த உடலாகவும் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப என்ன பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான பொருட்கள் முதல் விஷயம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இனிப்புகள், நெய் சேர்ந்த உணவுகள், அதே மாதிரி எண்ணெய் வருத்தப்பட்ட உணவுகள், பலகாரங்கள், எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெய் பதார்த்தங்கள், புரியுதுங்களா? குளிர்ந்த நீர், கூல்ட்ரிங்க்ஸ், அதே மாதிரி ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர், இது மாதிரியான ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது மருந்துகளை முறிக்கின்ற பொருள்கள், அது என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அகத்திக்கீரை, பாகக்காய், புளி, இதெல்லாம் புளிப்பு ரசம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அன்றைய நாள் இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்புறம் உடலை பலகீனப்படுத்தும் உணவுகள், உடலை பலகீனப்படுத்தும் உணவுகள் அப்படின்னா எந்த உணவு அப்படின்னு நம்ம சொல்றது அப்படின்னா பெரும்பாலும் அந்த சில வகையான மைதா மாவினால் செய்யப்பட்ட சில வகையான உணவுகள் அது பலகீனப்படுத்துது. அப்படி இல்லை, இந்த எண்ணெய் சேர்த்து குளிப்பதும் பொழுது அந்த உணவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணவாக இருக்கின்றது. அப்ப அந்த மாதிரியான உணவுகள் எளிதில் ஜீரணமாகக்கூடிய அந்த உணவுகளை தான் சாப்பிடக்கூடாது. இப்ப பரோட்டா சப்பாத்தில உங்களுக்கு ஈஸியா ஜீரணம் ஆகாது. அப்ப அந்த நாட்களில் அந்த உணவுகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். புரியுதுங்களா? இந்த மாதிரியான உணவுகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எளிமையான உணவுகள், அது என்ன எளிமையான உணவுகள், சாதம், இட்லி, இடியாப்பம், இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் காய்கறி வகைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மேக்சிமம் அசைவ உணவுகளை நம்ம தவிர்க்கணும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு. புரியுதுங்களா? அப்படி உங்களுக்கு சாப்பிடணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயல் கறி, வெள்ளாட்டுக்கறி, காடை, கவுதாரி, இந்த மாதிரியான கறிகளை நம்ம சாப்பிட்டுக் கொள்ளலாம். அது உடலுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரியான கறிகளை நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இது என்ன காய்கறிகள் அப்படின்னா அவரை பிஞ்சி, அதே மாதிரி கத்திரிக்காய் பிஞ்சி, முருங்கைக்காய் பிஞ்சி, அதே மாதிரி இந்த மாதிரியான தானிய வகைகள், தட்டைப்பயிறு, அவரைப்பருப்பு, இது மாதிரியான வகைகள், பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, தோரம்பருப்பு, இது மாதிரியான வகைகளை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் எண்ணெய் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. சாப்பிடும் பொழுது எண்ணெய்களை அதிகமாக எண்ணெய் தோய்ந்த உணவுகள், நெய் சேர்ந்த உணவுகளை எல்லாம் விலக்கி வைத்து விட்டு லெவலா போட்டு நல்லா சாப்பிடும். அதே மாதிரி மிளகு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். புரியுதுங்களா? கருவேப்பிள்ளை, இது மாதிரியான விலகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இதெல்லாமே நம்ம அந்த உணவுல சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரியான உணவுகளாக இருக்குமாறு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உடலில் நோய் என்று ஒன்று வராமல் அந்த உடலை பலப்படுத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு, நோய் இல்லாத ஒரு பெருவாழ்வை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த எண்ணெய் குளியலானது உங்களுக்கு தருகிறது. அப்ப உடம்பில் இருக்கின்ற அந்த வியர்க்கால்கள் மட்டுமல்லாது எண்ணற்ற விஷயங்கள், அதாவது அந்த எண்ணெய்களானது உள்ளே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அதனால தான் நம்ம லோக்கல் அப்ளிகேஷன் சொல்லி சில மருந்துகளை எல்லாம் நாம கொடுக்கிறோம். அப்படி அந்த லோக்கல் அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது அந்த ஸ்கின் வழியாக, அந்த துவாரங்கள் வழியாக அந்த மருந்து போய் உள்ளே வேலை செய்து அந்த நோய்களை முற்றிலுமாக குணமாக்குகிறது. அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது அந்த உடலில் இருக்கின்ற இன்னும் நிறைய மலினங்கள் வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. எப்படி பேதி மருந்து சாப்பிடும் பொழுது உடலில் கெட்ட விஷயங்களை எல்லாம் வெளியேறுகின்றனவோ அது மாதிரி இந்த எண்ணெய் குளியல் நீங்கள் செய்யும் பொழுது உடலில் இருக்கின்ற அந்த கெட்ட மலினங்கள், அதே மாதிரி அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே அப்ப அந்த பயன்கள் இந்த எண்ணெய் குளியல் மூலமாக நம்ம குளிப்பதனால் ஒரு பயன் கிடைக்கிறது. எண்ணெய் குளியல் மூலமாக இன்னும் அதிகமான பயன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. அதெல்லாம் நீங்க பாருங்கள், கேரளா மக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். தினந்தோறும் காலையில் எண்ணெய் தேய்த்து உடலுக்கும் தலைக்கும் எண்ணெய் தேய்த்து தான் அவர்கள் குளித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருடைய கூந்தல்கள் பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப கருப்பாக இருக்கு கூந்தல். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கூந்தல் ரொம்ப நீளமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி தலையில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்கின் டிசீஸ் அதிகமான வராது. புரியுதுங்களா? அதை நீங்க உற்று பார்க்கலாம். அதே மாதிரி தோல்லையும் அவர்களுக்கு அதிகமான ஸ்கின் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது. இன்னொரு காரணம், அங்க தேங்காய் அதிகமாக விளைவதன் காரணமாக தேங்காய் அவர்கள் சொந்தமாக ஆட்டியே வைத்திருப்பதன் காரணமாகவும் சுத்தமான தேங்காய் கிடைப்பதன் விளைவாகவும் செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்கள் அதிகமாக அங்கு கிடைப்பதாலும் அவர்கள் அந்த தேங்காய்கள் தான் உணவே சமைக்கின்றன. அதே மாதிரி தேங்காய் தான் உடலுக்கும் பூசிக்கொள்கின்றன. உடல்ல பூசிக்கிட்டு தான் அவங்க காலையில குளிச்சுக்கிட்டே குளிக்கவே செய்வாங்க.
அப்படி செய்யும் பொழுது அந்த தேங்கனையும் ஒரு மருந்தாக அங்கு செயல்பட்டு அந்த உடலுக்கு ஒரு பொலிவு, மேனிக்கு ஒரு பொலிவு, அதே மாதிரி அந்த உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த தேங்கனை இருக்கின்றது. அதே மாதிரி தலைக்கு அவர்கள் அதை தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த தலையில் அந்த முடிக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதற்கு சில வகையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த விஷயமாகவும் அந்த தேங்கனையானது திகழ்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த முடியினுடைய ஆரோக்கியம் முழுவதுமாக அதன் மூலமாக நிறைவேறி விடுகிறது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க கேரளா பீப்புள்ஸ பாருங்க, முடி எல்லாமே ரொம்ப கருப்பா இருக்கும், புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின் பிரச்சனை அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்காது. இதுதான் அதனுடைய ரகசியம். அதனால நம்ம அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எண்ணெய் குளியலையாவது நாம தினந்தோறும் நம்மளால் எண்ணெய் தேய்த்து குளிக்க முடியாது. தினந்தோறும் குளிக்க முடியாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு முறை இருமுறையாவது இந்த எண்ணெய் குளியலை நாம் செய்வோம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பல விஷயங்கள் இந்த உடலுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. நோயில்லா ஒரு பெருவாழ்வை நம்ம பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த எண்ணெய் குளியல் மூலமாக கிடைக்கின்றது. ஏனென்று சொன்னால் எண்ணெய் குளியல் நம்ம தொண்டு தொட்டு பழக்கப்படுத்துகின்ற ஒரு பழக்கமாகத்தான் இருந்தது. சமீபத்திய காலமாகத்தான் அதை நம்ம மறந்து விட்டோம். மறந்து விட்டாலும் சில பேர் அதை செய்கின்றனர், பெரும்பான்மையோர் அதை செய்வதில்லை. இனிமேல் இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களாவது இனிமேல் அதை செய்து அந்த உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக பெறுங்கள், புரியுதுங்களா? அடுத்தபடியாக என்னென்ன பொருளை சாப்பிடக்கூடாது, சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன செயல்களை நம்ம எண்ணெய் குளியல் அன்று செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரம் நடந்து போறது, உடல் பலகீனமாக கூடிய ஒரு செயல்களை எல்லாம் செய்வது, இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குளிக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குளிக்கும் பொழுது நம்ம நன்றாக தேய்த்து குளிக்கணும். அழுக்கு தேய்த்து, அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே அந்த அழுக்கு தேய்ப்பதே கிடையாது. சும்மா போய் நினைச்சிட்டு காக்கா குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா நினைச்சிட்டு உடம்பு நினைச்சிட்டு வந்துடுவாங்க. அது வரும் பொழுது பாத்தீங்கன்னா அது உடலில் இருக்கின்ற மனிதங்கள் வெளியுறவுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா என்று சொன்னா இதை நம்ம மிக முக்கியமாக சொல்லியாக வேண்டும். அதனால இப்ப நான் அதை சொல்றேன் நான், புரியுதுங்களா? அப்ப அந்த தேய்த்து குளிப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் சில பேருக்கு கைகள் பின்பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கின்றது. அதே மாதிரி குனிந்து தேய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் சில பேருக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் பெரிய ஒரு உடம்பு வைத்துக் கொண்டு அவர்கள் தொப்பை போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதன் காரணமாக கீழே குனிய முடியவில்லை, கீழே அவர்களுடைய காலை தொட முடியவில்லை. அப்படி குனிந்து தொட்டாலும் ரொம்ப நேரம் அங்கு இருந்து அந்த கால்களை தேய்க்க முடியவில்லை. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒரு ஸ்டூலோ இல்லது ஒரு நாற்காலி முக்காலியோ இது மாதிரி போட்டு அது மேல காலை வைத்து உயரமான இடத்தில் வைத்து அப்ப காலை நன்றாக தேய்த்துக் கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மசாஜ் செய்வது போன்ற ஒரு விஷயம் அங்கு நடக்கும். நீங்க எல்லா இடத்தையும் உடம்ப தேய்க்கும் பொழுது தமக்கு தாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கு நடக்கும். அப்ப அந்த உடல் முழுவதும் மசாஜ் செய்கின்ற ஒரு விஷயம் அங்கு நடக்கின்றது. அப்ப உடல் இருக்கின்ற அந்த நரம்புகள் எல்லாம் புத்துணர்வாக்கப்படும். இயல்பாகவே நரம்பு வலிகள் அதிகமாக வருகின்றன. அதே மாதிரி நர்வ் எண்டிங்ஸ்ல சில பேர்த்துக்கு அந்த இம்பல்ஸ் கடத்தவில்லை என்று சொல்லி சில இடங்களில் மரத்து போகின்ற ஒரு தன்மை எல்லாம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கின்ற விஷயம் எல்லாம் கால்களில் நடக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த புண்கள் உண்டாகினால் அது ஆறுவதே கிடையாது. அது மாதிரி விஷயங்கள். அப்ப அந்த மசாஜ் மாதிரியான விஷயங்கள் கால்களை கைகளை நம்ம அழுக்கு தேய்த்து நாம் குளிக்கும் பொழுது உங்களுக்கு தினந்தோறும் நீங்கள் அந்த உடம்பை மசாஜ் செய்து விடுகிறீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் அழுத்தி தேய்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த தசைகள் அந்த நரம்புகள் அதனோடு இணைந்த அந்த ரத்த நாளங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புத்துணர்வாக்கப்படுகிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இயல்பான வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பை அந்த உறுப்புகள் பெறுகிறது. அப்ப இயல்பாக உங்களுக்கு ரத்த ஓட்டம் எல்லா பகுதிகளுக்கும் செல்கிறது. அந்த மைனூட் கேபிலரிஸ் என்று சொல்லுவோம் இல்லைங்களா, சிறிய ரத்த குழாய்கள் அப்படின்ட்டு, அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விரல் பகுதிகள் கால் அடி பகுதிகள் எல்லாம் நிறைய இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி கைகள், கை விரல்கள், கால் விரல்கள் இந்த பகுதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். அப்ப அந்த மைனூட் கேபிலரிஸ்ல கூட ரத்த ஓட்டம் இயல்பாக பாய்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த அழுக்கு தேய்த்து குளிப்பது மூலமாக உங்களுக்கு ஏற்படும். அதனாலதான் நீங்க பாத்துங்க, குளிச்சுட்டு வந்த உடனே சில பேர்த்துக்கு ரொம்ப தூக்கம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அது இயல்பாக நம்ம காலையில் வேலைக்கு போவதனால அப்படி இருக்காது, புத்துணர்வாக இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு எல்லாம் குளித்த உடனே பாத்தீங்கன்னா சில குழந்தைகள் எல்லாம் உடனே உறங்கி விடும்.
அதற்கு காரணம் அந்த குளிக்கும் பொழுது அவர்கள் காலை தேய்த்து விட்டு அது பிடித்து விடும் பொழுது ஒரு மசாஜ் செய்யும் போன்ற ஒரு உணர்வு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படும். அப்ப அந்த உடல் முழுவதும் ஒரு புத்துணர்வாக்கப்படும், ஒரு அசதி ஏற்படும் அந்த மசாஜ் மாதிரி செய்யும் பொழுது. அப்ப இயல்பாகவே இது உறங்குகின்ற ஒரு தன்மை இருக்கு, அது ஃப்ரீயா இருக்கும், உடம்பு வந்து லேசாக இருக்கின்ற ஒரு தன்மையாக அந்த உடம்பானது மாற்றப்படும். அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அயர்வு ஏற்படும். அந்த அயற்சியின் காரணமாக உங்களுக்கு தூக்கம் வரும், புரியுதுங்களா? ஆனால் இதே நம்ம காலை வேளைகளில் குளிக்கும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனை வராது, உடல் புத்துணர்வாகத்தான் இருக்கும். ஏன்னு மசாஜ் செய்யும் பொழுது உடல் புத்துணர்வாக்கப்படும். அதே நீங்க மாலை வேளைகளிலோ அல்லது மதிய வேளைகளிலோ செய்யும் பொழுது இந்த மாதிரி செய்யும் பொழுது உடனே உறக்கம் வரும். ஏன் என்று சொன்னால் அப்ப அந்த பகல் முழுவதும் நம்ம உழைத்திருக்கின்ற அந்த உழைப்பு நமக்கு ஒரு அயற்சியை கொடுக்கும். அப்ப மசாஜ் மாதிரி நமக்கு பிடித்து விடும் பொழுது உடனடியாக அது உறக்கம் வந்து விடுகின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கும். அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா மாலை வேளைகளில் ஒரு குளியல் போடுகின்ற ஒரு பழக்கம் எல்லாம் சில பேருக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர்கள் குளித்தாதான் நன்றாக உறங்குகின்ற விஷயம் நடக்கிறது என்று ஒரு விஷயம் நடக்கும். அதனால இந்த எண்ணெய் குளியல் மூலமாகவும் சரி அல்லது சாதாரண குளியல் மூலமாகவும் சரி உங்களுக்கு நன்றாக உறங்குகின்ற ஒரு வாய்ப்பை அந்த குளியலானது உங்களுக்கு பெற்றுத் தருகிறது. ஆகவே நம்ம இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குளியல்களை எல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம செய்வோம். அந்த அடிக்கடி செய்யும் பொழுது உங்களுக்கு உடலும் உள்ளமும் புத்துணர்வாக்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த குளியல் மூலமாக ஏற்படுகிறது. அதனால நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம். ஆகவே இந்த குளியல் மிகவும் முக்கியமானது, புரியுதுங்களா? அதனால இப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் யாராவது தினந்தோறும் குளிக்கவில்லை என்றாலும் உடனடியாக அந்த குளிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். ஏனென்று சொன்னால் உடல் கழிவுகள் தினந்தோறும் வெளியேற வேண்டும். எப்படி நாம உடலுக்கு பசி ஏற்படுகின்றது, தினந்தோறும் உள்ளுக்குள்ள நாம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஒன்லி ஏற்றுமதி மட்டும் பண்ணக்கூடாது, இறக்குமதியும் நமக்கு வேணும். இறக்குமதி இருந்தால்தான் உடல் நன்றாக இருக்கும். எப்படியும் உடலுக்கு செல்கின்ற அந்த உணவுகள் கழிவாக வெளியேறுகின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது. அப்ப அந்த கழிவாக வெளியேறுவதற்கு நாம் அதற்குண்டான உபாயங்களை நாம் செய்ய வேண்டும், அந்த விஷயத்தை நாம் வந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது, புரியுதுங்களா? அப்ப கழிவுகள் வெளியேறும் பொழுது உடலில் இருக்கின்ற உள்ளுறுப்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. அதனாலதான் நம்ம மாதத்துக்கு 2 முறை நீங்கள் பேதி மருந்து சாப்பிடுங்கள் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லி வந்து கொண்டு இருக்கின்றோம், புரியுதுங்களா? சாரி, வருடத்துக்கு 2 முறை வருடத்துக்கு 2 முறை பேதி மருந்து சாப்பிடுங்க நம்ம அடிக்கடி சொல்லி வந்து, மாதத்துக்கு 2 முறை தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள. அதாவது ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு 4 2 வாரம் 2 மாதம் 2 வருடம் 2 அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் 4 2 ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம மலம் கழித்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த உடல் புத்துணர்வாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படும், நோய் என்று ஒன்று வராது. அதே மாதிரி வாரம் 2னா வாரத்தில் 2 முறை எண்ணெய் தேய்த்து நீங்கள் வந்து குளிக்க வேண்டும். அப்பொழுது அந்த நோயில்லா ஒரு பெருவாழ்வை அடையக்கூடிய ஒரு விஷயம் அங்கு நடக்கும். மாதத்துக்கு 2 முறை என்று சொன்னால் மாதத்துக்கு 2 முறை மட்டுமே நம்ம தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது நமது உடல் ஆரோக்கியமாக இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை முழுவதும். அடுத்தபடியாக வருடத்துக்கு 2 முறை அப்படின்னா வருடத்துக்கு 2 முறை நம்ம பேதி மருந்து சாப்பிடும் பொழுது அந்த உடலில் இருக்கின்ற அந்த மலினங்கள், கழிவுகள், வேண்டாத பொருட்கள் அதெல்லாம் அந்த பேதியின் வழியாக வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி வெளியேறும் பொழுது அது உங்களுக்கு உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும், உறுப்புகளுக்கு ஒரு வலுவையும் ஒரு புத்துணர்ச்சியும், அது சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் அந்த பேதி மருந்து சாப்பிடுவதன் மூலமாக ஏற்படுகிறது. அப்ப இத்தனை விஷயங்களும் இருக்கிறது. அப்ப குளியலும் ஒரு பிரதானமாக இருக்கின்றது. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது என்பது வாரத்துக்கு 2 முறை வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 4 விஷயங்கள் 4 2 வாரம் 2 மாதம் 2 வருடம் 2 இது பாத்தீங்கன்னா இதுல குளியல் விஷயங்கள் வருகிறது இல்லைங்களா? குளியல் விஷயங்கிறது எல்லாமே வெளியேற்றுகின்ற தன்மை தான். குளியலையும் அதே மாதிரி தான் நடக்குது, பேதியிலையும் அதே நடக்கிறது, மலம் கழிக்கிறதுலயும் அதுதான் நடக்குது, புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு இது மட்டும்தான் தாம்பத்திய உறவு மட்டும்தான் உங்களுக்கு சக்தியை அது வந்து வெளியெடுக்கும் பொழுது ரொம்ப பாடி ரொம்ப வீக்னஸ் ஆகுன்னு சொல்லிட்டு மாதம் 2 முறை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்க இது மாதிரி செயல்படும் பொழுது உங்களுக்கு அந்த மலத்தை வெளியேற்றுவதற்கு, அதாவது கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தான் அந்த சித்தர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த கழிவுகள் பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்திலும் கழிவுகள் தான் வெளியேறுகிறது. 4 2லயும் வெளியேறுது, வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் குளியலும் வெளியேறுகிறது, அதே மாதிரி வருடத்துக்கு 2 அந்த பேதி மருந்திலும் உங்களுக்கு வெளியேறுது. அப்ப உடல் நல்ல நிலையில் இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கின்றன. ஆகவே நம்ம திரும்பவும் சொல்லுகிறோம், நீங்கள் தினந்தோறும் குளியுங்கள், அதுவும் வாரத்துக்கு 2 முறை நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்து குளிக்கின்ற ஒரு முறையை நீங்கள் கடைபிடியுங்கள். அப்படி கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு
நோயில்லா ஒரு பெருவாழ்வை வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஆகவே இதை நீங்கள் செய்யுங்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில காலர் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசி நாம் பேசுவோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஆ, ம், ஆ, ம், ம், ஆ, ம், சரிங்க. ஆ, சரி. அப்படியா? சரிங்க. ஆஹா, சரி. பத் ஆ? பத்தியும் இருக்கிறத பத்தி கேக்குறீங்களா? சரிங்க. ம், ம். அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? சரி, அப்படியா? இப்போ பத்தியம்னா என்ன? அது எப்படி இருக்கணும்? அதெல்லாம் என்ன பிரச்சனை வருமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் அப்படிங்கிறது உணவு கரெக்ட் பண்ணி சாப்பிட்டாவே நோய் வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உணவு தான் நமக்கு வந்து பத்தியம். அதாவது சில பொருள்கள் எல்லா உணவுப் பொருள்களுமே எல்லா ஒரே குணத்தை காட்டுவதில்லை. வெவ்வேறு உணவுப் பொருள்கள் வெவ்வேறு குணங்களை காட்டுகிறது. அப்ப ஒரு உணவுப் பொருள் ஒரு நோயை உருவாக்கும் என்று சொன்னால் அந்த நோய் வரும் பொழுது அந்த உணவுப் பொருளை நாம் தவிர்க்கலாம். இதுதான் அதனுடைய விஷயங்க. இப்ப உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபார்ம் பண்றோம், வயிறு உபசத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அப்ப அந்த உருளைக்கிழங்க நம்ம நோய் இருப்பவர்கள், என்ன நோய் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாதுன்னா குறிப்பாக இந்த மூட்டு வலி, உடல் வலி இருப்பவர்கள், அதே மாதிரி வயிற்று பிரச்சனைகள், அதாவது குடல் புண்ணோ அல்லது வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல், இது மாதிரியான விஷயங்கள் இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த உருளைக்கிழங்கை சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப அந்த உங்களுக்கு மருத்துவம் செய்து விட்டு மருந்துகளை நாங்கள் கொடுத்து விட்டு இந்த உருளைக்கிழங்கை சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ உங்களுக்கு மூட்டு வலியோ அல்லது குடல் புண்ணோ இருக்கிறது, அதுக்கு மருந்து கொடுத்துட்றோம். இப்ப இந்த நோய்க்கு இந்த உணவுப் பொருள் வேண்டாம் அப்படின்னு நம்ம உதாரணமாக சொல்றதோ வச்சுங்களேன், நீங்க அந்த மருந்தையும் சாப்பிடுறீங்க, இந்த உணவுப் பொருளையும் சாப்பிடுறீங்க. அப்ப அந்த மருந்து உங்களுக்கு அந்த நோயை குணமாக்கும், இந்த உணவு அந்த நோயை வந்து அதிகமாக்கும். அப்ப என்ன ஆகுனா நோய் நல்லா இது இது குணமாக்கும், அது அதிகமாக்கும், குணமாக்கும், அதிகமாக்கும், இப்படியே வந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதிகமாக்குவதோடு மட்டும் அது உண்டாக்கும். இப்ப அது உண்டாக்குற நோயை இது குணப்படுத்துது. திரும்பி அதை சாப்பிட்டீங்கன்னா அது உண்டாக்கும். அப்பயே மாறி மாறி அப்படியே நடந்துட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு நோய் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கும். அது குணமாகாது. நீங்க உருளைக்கிழங்க நீங்க கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த மூட்டு வலி என்பதே உங்களுக்கு எப்பயும் வராது. புரியுதுங்களா? அப்ப அந்த அந்த மூட்டு வலியினக்காரர்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், புளிப்பு, குளிர்பானங்கள், இனிப்புகள், இது மட்டும் கொஞ்சம் இந்த 7 பொருள்களை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த விஷயம் வராது. மூட்டு வலி வராது, உடல் வலி வராது. அப்புறம் இன்னும் சொல்ல போனாலும் அசைவ உணவுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி, காடைக்கோதரி இது மட்டும் தான் சாப்பிடணும். வேற எந்த கறியுமே சாப்பிடக்கூடாது. செம்பரியாட்டு கறி, கோழி, முட்டை, மீன், கருவாடு இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த பொருள்களும் அந்த நோய்களை அதிகமாக உருவாக்குவதற்குடான ஒரு வாய்ப்புகளை இந்த பொருள்கள் ஏற்படுத்துகிறது. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு அந்த நோயை உருவாக்கக்கூடிய பொருள்களைத்தான் நாம வேண்டாம் என்று சொல்லுகிறோமே ஒழிய, மற்றபடி அந்த நோயை தணிக்கக்கூடிய பொருள்களையோ இல்ல உடலுக்கு ஊட்டத்தை தரக்கூடிய பொருள்களையோ நம்ம சொல்றதில்லை. ஏன்னா உடலுக்கு ஊட்டமும் தரும், அது நோய்க்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. அந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம சாப்பிடுங்கன்னு சொல்றோம். இப்ப ஒரு உதாரணம் பாருங்க. இப்ப மூட்டு வலி நோயாளிகளுக்கு இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் சொல்றோம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சைனஸ் பிரச்சனை வந்துடுது, இல்ல ஆஸ்துமா பிரச்சனை வந்துடுது, இந்த குளிர்ச்சியான நோய்கள், கப நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோய்கள் வரும் பொழுது நீங்கள் இந்த மூட்டு வலிக்கு சொன்ன உணவெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். புரியுதுங்களா? அந்த பிராய்லர் கோழி தவிர அசைவ உணவுகளை எல்லா உணவும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைவத்துல இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், அந்த புளியை தவிர. இப்ப அதற்கு என்ன பத்தியும் சொல்லுவோம் அப்படின்னா குளிர்பானங்கள், இனிப்புகள், எண்ணெய் பலகாரங்கள், புளிப்பு, இது மாதிரியான உணவுகளை மட்டும் தவிர்த்துருங்க. இந்த மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள், அதே மாதிரி அடிக்கடி இருமல் தும்மல் வருகிறீங்க, சளி பிடிச்சிருக்கிறீங்க, குளிர்பானங்கள், புளிப்புகள், அதே மாதிரி இனிப்புகள், எண்ணெய் பலகாரங்கள் இதை சாப்பிட வேணாம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல உணவு இந்த நோய்க்கு வேற, அந்த நோய்க்கு வேற. அப்ப மருந்துக்கு வந்து உணவு சொல்றது இல்ல, உங்களுடைய நோய்களுக்குத்தான் அந்த உணவு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப அந்த நோயை நீங்க குணமாக்கணும், வேகமாக நீங்கள் அதை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த நோயை, அந்த குறிப்பிட்ட நோயை மீண்டும் மீண்டும் உருவாக்குகின்ற இது போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும். அப்ப உங்களுக்கு ஒரு கட்டத்துல நல்லாயே போச்சு, உங்களை ஆஸ்துமாவே சரியா போச்சு, சரி பின்னாடி சாப்பிடலாமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கலாம்.
அப்படி சேர்த்துட்டு திரும்பியும் அந்த இனிப்புகள்லாம் சேர்க்கும் பொழுது திரும்பியும் உங்களுக்கு வீசிங் வருது, சைனஸ் பிரச்சனை வருது அப்படின்னா திரும்பி அப்ப அந்த குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அந்த உணவு சாப்பிட்டீங்கன்னாவே நீங்க மருந்தே சாப்பிட தேவையில்லை. நீங்க தேவையில்லாத மருந்து எதுக்கு நீங்க சாப்பிடணும்? உணவை அப்போ உங்களுக்கு இப்ப நீங்க இது பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதாவது நீங்க இத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு சளி பிடிச்சுன்னா இனிப்புகள் சாப்பிடாதீங்க, குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடாதீங்க, அதே மாதிரி புளிப்பான பொருட்களை சாப்பிடாதீங்க. இது மூணையும் விலக்கி வைத்து விட்டு எண்ணெய் பலகாரங்கள், நெய் சேர்ந்த உணவுகள் இதையும் விலக்கி வைத்து விட்டு நீங்க எதை வேணாலும் சாப்பிடுங்க. அதே மாதிரி குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியா பயன்படுத்தி பாருங்க. நீங்க மருந்தே சாப்பிட தேவையில்லை. அந்த நோயானது அந்த ஆஸ்துமாக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது சளி பிடிக்கின்ற நோயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உடனே சரியாயிடும். ஒரு 5 நாளையிலேயே உங்களுக்கு அது சரியாயிடும். அப்ப அந்த உணவை நீங்க சரி பண்ணி சாப்பிட்டாலே அந்த நோயானது குணமாகிறது அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப அந்த உணவு மூலமாகவே அந்த நோயை நீங்க குணமாக்கி கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் சித்தர்கள் உணவைத்தான் தெளிவாக கூறியிருக்கின்றன. மருந்து உணவை சொல்லிட்டு தான் மருந்தே சொல்லுவாங்க. இந்த உணவெல்லாம் இப்படி சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க கரெக்ட் பண்ணாம மருந்துகள் சாப்பிட்டாலும் எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்படாது. நோய்கள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும். அப்படியே தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த உணவு நீங்க சரியாக செஞ்சு சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு நோய்களுக்கும் அந்த உணவு முறைகளை சொல்லுவோம். கல்லீரல் நோய்களா அதுக்கு ஒரு உணவு முறை. எல்லா நோய்களுக்கும் ஒரே மாதிரியான உணவு முறைகள் கிடையாது. கல்லீரல் நோய்களுக்கு வேற, சிறுநீரக நோய்களுக்கு வேற, அதே மாதிரி ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேற, மூளை பிரச்சனைகள் வேற, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற, தோல் நோய்கள் இருப்பவர்களுக்கு வேற உணவுகள். இது மாதிரியான உணவுகளை நம்ம அந்த சார்ட் மாதிரி போட்டு என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்லி வந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நீங்க அந்த உணவை சரி பண்ணி சாப்பிட்டாலே உங்களுக்கு மருந்து அவசியம் இல்லை. அந்த நோய் மீண்டும் மீண்டும் வராது, திரும்ப திரும்ப வராது அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப அதை உணர்ந்து புரிந்து நீங்கள் அதை செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மருந்துகள் அவசியமற்றதாகிறது, உணவுகள் உங்களுக்கு அவசியமாகிறது. அப்ப நோய்கள் மீண்டும் மீண்டும் வராது. இத்தனை விஷயங்கள் அதன் மூலமாக நடக்கிறது. அதற்காகத்தான் சித்தர்கள் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, ரைட்டு. இது உணவுல கரெக்ட் பண்றோம் சார், கொஞ்சம் தான் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மருந்து சாப்பிட்டுக்கலாம். புரியுதுங்களா? உணவு கரெக்ட் பண்ணும்போது அதனுடைய நோயினுடைய வீரியம், அதாவது நோய் வந்து அதிகமாகாமல் அதனுடைய வீரியம் படிப்படியாக குறைந்து விடும். அப்ப படிப்படியாக உங்களுக்கு அந்த வீரியத்தை உணவுகள் குறைக்கும் பொழுது முழுவதும் அந்த நோயை குணமாக்குவதற்கு நம்ம உடனே மருந்து சாப்பிட்டுக்கலாம். அப்ப மருந்து சாப்பிடும் பொழுது அதே உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த உணவுகளும் அந்த மருந்தும் சேர்ந்து அந்த நோயை முற்றிலுமாக குணமாக்குகின்றன. மீண்டும் மீண்டும் அந்த நோய் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் அந்த மருந்துகளும் உணவுகளும் செய்கின்றன. இதுதான் அதனுடைய விஷயம். சித்த மருத்துவத்துடைய முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். அதைதான் சித்தர்கள் வலியுறுத்தி கூட. இதுதான் அந்த பத்தியத்துடைய விஷயங்கள். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, புரிஞ்சுட்டீங்களா? இல்ல ஏதாவது விளக்க வேணுங்களா இன்னும்? புரிஞ்சுட்டீங்க இல்லையா? அதனால எல்லா நோய்களுக்குமே ஒரே பத்தியும் கிடையாது. ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு பத்தியும் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த பத்தியத்தை உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா நோய் வந்து எப்பயுமே வராது, சுத்தமா வராது, மீண்டும் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அடுத்தபடியா நீங்க இடையில ஏதாவது டவுட் இருந்தாலும் கூட எனக்கு போன் பண்ணி கூட கேட்கலாம். சரிங்களா? ஓகேங்க, ஓகேங்க. வணக்கம், வணக்கம். அடுத்தபடி இன்னொரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு பேசுவோம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. அப்படிங்களா? சரிங்க. அதான் அதான் அதான். சரி. சரிங்க. சரி. மூட்டு வலிங்களா? சரிங்க. முழங்கால் மூட்டுங்களா? அப்படியா? சரி. சரிங்க. சரி.
சரிங்க. ஆ, அதான் அதான் அதான். ஆ, ம், சரி. அப்படியா? சரிங்க, சரி. சரி, நான் சில உணவு முறைலாம் சொல்றேன். ஆமா, அதை நோட் பண்ணிக்கங்க. வீக்கம் ரொம்ப இருக்குங்களா? இன்னும் சரியா நடக்க முடியல. கால் சன்னி சன்னி இறக்குறீங்க. சரி, சரி, சரி. சரிங்க. ஆ, சரி. அப்படியா? அதான், அதான், அதான். ஆ, ஆ, ம். சரிங்க. ம். சரி. ஓகேங்க, ஓகே. ஆ, சரி. ம். அப்படியா? ம். அதான், அதான், அதான். சரிங்க. சரி. கண்டிப்பா. சரி. நான் உணவுகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அதாவது குளிர்ச்சியான பொருள்கள், இனிப்புகள், எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெய் சேர்ந்த உணவுகள், ஆமா, புளிப்பான உணவுகள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பேக்கரியில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், ரெடிமேட் உணவுகள், டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, அசைவ உணவுகள்ல பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி, காடைக்கறி இதை மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் யூஸ் பண்ண வேண்டாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. அதே மாதிரி குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியா பயன்படுத்துங்க. சரிங்களா? ம். ம். சரி. அப்படியா? ஆ, ஆ. கண்டிப்பா. சரிங்க. சரி. அப்படியா? ஆ, சரிங்க, சரி. ஆ, ஆ, ஆ. கண்டிப்பா. சரி. அப்படியா? ஆ, ஆ, ஆ. சரிங்க. ஆ. ம். ம். ஆ. அதான், அதான், அதான். ம். சரி. கண்டிப்பா. ஆ. சரி, சரி. சரி. அப்புறம் மருந்துகள் சொல்றேன், நோட் பண்ணீங்க. மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா. முடக்கத்தான் சூரணம், வாதநாராயணன் சூரணம், அயக்காந்த செந்தூரம். இது 3யும் மிக்ஸ் பண்ணிட்டு காலையில ஒரு வேளை, இரவு வேளையில ஒரு வேளை தேன்ல கலந்து சாப்பிடுங்க. ஆமா. அப்புறம் தாண்டிக்காய் சூரணம். ஆ, ஆமா. கண்டிப்பா. அது வந்து காலையில ஒரு ஸ்பூன், இரவு வேளையில ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி எண்ணெய், ஆயில், வாதகேசரி தைலம் இருக்கு. அந்த தைலத்தை வாங்கிட்டு இரவு வேளைகள்ல கொஞ்சோண்டு எடுத்து, கொஞ்சமா எடுத்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆமா. எடுத்து கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிட்டு அந்த 2 மூட்டுலயும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஆமா. இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்படியா அந்த வலியெல்லாம் குறைஞ்சிடும். சரிங்களா? அது குறைஞ்சிட்டு அவர் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ, சரி. அதே மாதிரி காலையில என்ன பண்ணுங்க, காலை லைட்டா மடக்கி நீட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. வலி இல்லைன்னா கீழே வந்து சம்மணம் போட்டு உட்காந்து ஒரு 10 தடவை எழுந்திரிங்க. வலிச்சுதுன்னா செய்ய வேண்டாம். வலி இல்லாத போது அது மாதிரி செய்யுங்க. சரிங்களா? இது மாதிரி பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு வாங்க. ஏதாவது சந்தேகம் வந்தா ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே, ஓகே. வணக்கம், வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும்
கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை நீங்கள் உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தார்கள், தெரிந்தவர்கள், பழகியவர்கள், நெருங்கியவர்கள், தொடர்பில் இருப்பவர்கள், நீங்கள் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் அனைத்திலும் இதை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அடுத்தபடியாக நம்ம இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு காணொலியாகத்தான் இந்த காணொலியை நம்ம வெளியிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த மருத்துவ விழிப்புணர்வு ஆனது அனைவருக்கும் தேவைப்படுகிறது. அந்த மருத்துவ அறிவு அனைவருக்கும் தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படும் பொழுது உங்களுக்கு அந்த காணொலியை நம்ம வழங்கி வருகிறோம். அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயனடைவீர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய காணொளி தினந்தோறும் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வந்து சேர்வதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உடனடியாக நாங்கள் வெளியிடும் பொழுது அது உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயனடையலாம், மற்றவர்களையும் பார்க்க செய்யலாம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மருத்துவ அறிவு மேலோங்கி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு உடலிலே தோன்றினால் உடனடியாக அந்த நோய் என்னதென்று நம்மளால் யூகித்துக் கொண்டு உடனடியாக மருத்துவரை அணுகி ஆரம்ப நிலைகளிலே அந்த நோய்களை குணமாக்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நோய்கள் வருவதற்கு முன்னே நம்ம என்னென்ன பழக்க வழக்கங்களை, வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அது மாதிரியான வழிமுறைகளை கடைபிடித்து அந்த நோய்களை வராமலே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கீர் என்று சொல்லுவோமே, அது போல நம்ம செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த காணொளிகளை பார்த்து அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.